ஒரு முதிய தச்சன் தன் முதலாளியிடம் பல வருடங்களாக விசுவாசமாக பணியாற்றி வந்தார். அவருக்கு வயது அதிகமாகிவிட்டதால் ஓய்வு பெற்று தன் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட விரும்பினார். முதலாளிக்கு அந்த திறமையான தச்சனை பிரிய மனமில்லை. இருப்பினும் தச்சனின் விருப்பத்திற்கு இணங்கிய அவர் ஒரு வேண்டுகோள் வைத்தார். நீ போகும் முன் எனக்காக ஒரே ஒரு கடைசி வீட்டை மட்டும் கட்டி முடித்து கொடுத்துவிட்டு போகு. தச்சன் சம்மதித்தார். ஆனால் அவருடைய மனம் வேலையில் இல்லை. எப்படியாவது சீக்கிரம் முடித்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தினார். எதிலும் கவனமில்லாமல் அரைகுறையாக அந்த வீட்டை கட்டி முடித்தார். வீடு முடிந்ததும் முதலாளி அதை பார்க்க வந்தார். வீட்டின் சாவியை தச்சனிடம் கொடுத்துவிட்டுச் சொன்னார். இந்த வீடு இத்தனை காலமான உன்னுடைய உழைப்பிற்காக நான் உனக்குத் தரும் பரிசு. தச்சன் அதிர்ந்து போனார். ஐயோ, இது எனது சொந்த வீடு என்று தெரிந்திருந்தால் எவ்வளவு பார்த்துச் செய்திருப்பேன். இப்போது ஒரு தரமற்ற வீட்டில் நானே வாழ வேண்டியதாகிவிட்டதே என்று வருந்தினார். கதையின் நீதி: செய்யும் தொழிலே தெய்வம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நம்முடைய முழு திறமையோடும் நேர்மையோடும் செய்ய வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு சுயகட்டுமான திட்டம். இன்று நாம் செய்யும் அரைகுறை வேலைகள் நாளை நம்முடைய அமைதியை கெடுக்கும்.